வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன மூவி பற்றி பார்க்க போகிறோன்னா, சிறுத்தை சிவா டைரக்ஷனில் சூர்யா நடிப்பில் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்க கங்குவா மூவி எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். படத்தோட கதையை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தா, ஒரு 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி 2 இனக்குழுக்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய சண்டையை பேஸ் பண்ணி இந்த கதையை எடுத்திருக்காங்க. அது இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்லேருந்து கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்திருக்காங்க. இதில் 2 சூர்யா நடிச்சிருக்காப்புல. சொல்ல போச்சுன்னா இதில் கதைங்கிற மாதிரி ரொம்ப பெரிய ஒரு கதைங்கிற எதுவுமே இல்லை. நார்மலாக அந்த காலத்து அரசர்கள் காலத்து கதை மாதிரி தான் எடுத்திருக்காங்க. மற்றபடி அது பெரிய இம்ப்ரெசிவாக இருக்கான்னு கேட்டால் படத்தில் அது ஒரு ட்ராபேக்காக தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லணும். இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்டான விஷயம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, ஆக்ஷன் சீக்வன்ஸு நல்லா பண்ணியிருக்காங்க. அதுபோக சினிமாட்டோகிராஃபி, கேமரா ஒர்க்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓரளவுக்கு நல்லா தேவிஸ்ரீ பிரசாத் நல்லா மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆனால் என்ன பழைய மியூசிக் ஸ்டைல்லையே இருக்குது மியூசிக் பொறுத்தளவுக்கு. நம்ம நார்மலாக விஜயோட புலி படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். புலி படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படியே இதில் பண்ணி வச்சுருக்காருங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். மற்றபடி இதில் 3D போர்ஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா படங்களும் இதுக்கு முன்னாடி 3D ரிலீஸ் ஆன படங்கள் எல்லா படங்களை விடவே இதில் 3D ரொம்ப நல்லா போர்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுபோக முதல்ல கூட சண்டை போடுற மாதிரி சூர்யாவோட ஒரு சீன் அந்த சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சொல்ல போச்சுன்னா படத்தில் ப்ளஸ் பாயிண்ட் நம்ம சொல்கிறத விடவே ட்ராபேக்கான விஷயங்கள் தான் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரியே ஒரு ட்ராபேக்கான ஸ்டோரி தான். இது ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தளவுக்கு ரொம்ப நல்லா சுவாரஸ்யமாக பண்ணியிருந்தோம்னா ஒரு நல்லா வர வேண்டிய படம் இது. ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே அவ்வளோ இம்ப்ரெசிவாக பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் அவ்வளோ இம்ப்ரெசிவாக பண்ணலை இந்த படத்தில். ஸோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வர சூர்யாவோட போர்ஷன்லாம் படு வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். உண்மையிலே அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை, ரொம்ப நல்லாவும் இல்லை. அதில் யோகி பாபு, ரெடிங் கிங்ஸ்லி, அவங்க திஷா பட்டானி, அண்ட் ஸ்கோவை சர்லா, மன்சூர் அலிகான், எல்லா விதமான கேரக்டருமே வருது. எல்லா கேரக்டரும் சும்மா ஒரு கிளிப்பிங்கில் தான் போகிறாங்களே ஒழிய எந்த கேரக்டருமே படத்தில் ஒரு சுவாரஸ்யமாகவும் காட்டல, யூஸ் பண்ணவே இல்லை. சூர்யா கேரக்டரு ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்காரு டைரக்டரு. அதுபோக வில்லன் பாபி தியோலோட கேரக்டர் ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்காரு. அவ்வளோதான், அந்த 2 கேரக்டர் தான் படத்தில். ஆனால் படத்தில் அவ்வளோ ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டையும் உண்மையிலே சிறுத்தை சிவா வேஸ்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லி தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஸ்டோரி லைனில் இந்த ரோமானிய படைகள்லாம் இவங்க 2 பேருக்கு இடையில் ட்விஸ்ட் பண்ணி விடுற மாதிரி ஒரு கான்செப்டில் வராங்க. கடைசியில் அந்த 25,000 வீரர்கள் என்ன ஆனாங்க, அப்படியே கடலில் மாயமாயிட்டாங்களா இல்லை கடலுக்குள்ளே உள்ளே விழுந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியவே இல்லை. அவங்க எங்கே வந்தாங்க, எங்கே போனாங்கங்கிறத படத்தில் சொல்லவே இல்லை. அது படத்தோட மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக இருந்தது. அது உண்மையில் அது ரொம்ப உன்னிப்பாக வாட்ச் பண்ணி பார்க்குறவங்களுக்கு அது அந்த விஷயம் தெரியும். நார்மலாக இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் மூவியில் செட் ஒர்க்கு, ஆர்ட் ஒர்க்கு, அந்த ஒர்க்கெலாம் பேக்ரவுண்ட் ஒர்க்கெலாம் ரொம்ப நல்லா இருக்கணும். ஸோ ஆனால் இந்த படத்தில் ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க்குங்கிறதுக்கு வேலையே இல்லை. ஆர்ட் டைரக்டர் எங்கேயும் நம்ம தேடுற மாதிரி இருக்குது. படத்தில் ஆர்ட் டைரக்ஷனுக்குன்னு ஒர்க்கு எதுவுமே இல்லை. ஒரு காட்டுக்குள்ளே எடுத்திருக்காங்க, மலை உச்சியில் போய் எடுத்திருக்காங்க. மலை உச்சியிலையும் காட்டுக்குள்ளேயும் என்ன ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க்கு பண்ண முடியும்? பேக்ரவுண்ட் செட்டு, ஒரு அரண்மனை, ஒரு வார் நடக்கிற மாதிரி சீக்வன்ஸு, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் படத்தில் போர் துவங்கட்டும், எல்லோரும் வெற்றி பெறுவோம், வாகை சூடுவோம்னு சொல்லி கத்திகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் வார் சீக்வன்ஸ் நடந்த மாதிரியே தெரியல. வார் சீக்வன்ஸே படத்தில் காமிக்கவே இல்லை. பார்த்தா ஒரே ஒரு சுச்சுவேஷனில் சூர்யா ஒரே ஒரு ஆள் சிங்கிளாக நின்று 500 பேர் நின்று அடிச்சுட்டு இருக்கிறாரு ஒரு தீவுக்குள்ளே. ஸோ அதை பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. சிறுத்தை சிவார் சார்கிட்ட ஒரு வேண்டுகோளாக சொல்கிற விஷயம் என்னென்னா, ஏற்கனவே விவேகங்கிறோட படம் நீங்கள் எடுத்திருந்தீங்க. அந்த படத்தில் அந்த படம் எப்படி மக்கள் வரவேற்பு கொடுத்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதில் கமலோட பொண்ணை தேடக்கூடிய கேரக்டரில் எல்லோரும் ஒரு குரூப்பாக தேடுவாங்க. அந்த மாதிரி இதில் அதே மாதிரி இந்த சின்ன பையனை தேடுற மாதிரியே ஒரு குரூப்பு அதுக்கு ஒரு 100-200 சிஸ்டம், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அதுன்னு சொல்லி எல்லாம் வச்சுட்டு தேடுற மாதிரி தேட வச்சுருக்கீங்க. அதே மாதிரி சேம் ஏற்கனவே அந்த படத்தில் விவேகத்துக்கு வரவேற்பு இல்லை, மக்கள் சுட்டுட்டாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம இந்த போர்ஷன்லேயே நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதே மாதிரி இதில் அந்த போர்ஷன் டம்மி ஆயிடுச்சு.
ஃபர்ஸ்ட் ஆஃப் போர்ஷன் ஃபுல்லாகவே. ஸோ படத்தில் வந்து சுவாரஸ்யம் கங்குவா கேரக்டரில் தான் இல்லைன்னு நம்ம நினச்சோம்னா, இப்போ கரண்ட் நடக்கிறப்போ சுச்சுவேஷன் அந்த போர்ஷன்லேயும் நல்லாவே இல்லாத மாதிரி தான் எடுத்திருக்காரு சிறுத்தை சிவா. இதில் இவ்வளோ ட்ராபேக் இருந்தும் ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து நல்லா வந்திருக்குங்கிற மாதிரி இவங்க நினச்சிட்டு செகண்ட் பார்ட்டுக்கு கடைசியில் ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி கார்த்தி வந்து உள்ளே கொண்டு வந்து செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து வேற முடிச்சிருக்காங்க. ஏற்கனவே வந்து கார்த்தி வந்து நம்ம காஷ்மோரா அந்த மாதிரி படங்களில் வந்து பார்த்தோம். அரசர் கெட்டப்போ இல்லை மாதிரி இந்த மாதிரி ஒரு கெட்டப்போலாம் வந்து அவருக்கு சுத்தமாகவே சூட்டபிள் ஆகாது. சொல்ல பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கே சூட்டபிள் ஆகாது தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் கெட்டப்பில் காமிச்சிட்டாங்க. ஆனால் அதுவுமே இப்போ சூட்டபிள் ஆகாமல் தான் இருக்குது இந்த படத்தில் பொறுத்தளவுக்கு. இதில் வந்து கார்த்தி வந்து லீடாக கொடுத்து பாபி தியோல் வந்து போர்ஷனை ரொம்ப கம்மி பண்ணிட்டு கார்த்தி செகண்ட் ஹாஃபில் இதில் கொண்டு வர மாதிரி செகண்ட் பார்ட் 2ல் கொண்டு வர மாதிரி அவரை வந்து கிளைமேக்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. சொல்ல போச்சுன்னா அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை. ஆனால் எல்லோரும் தேட்டரில் கத்துறாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு வந்து நல்ல இங்கிலீஷ் படம் பார்க்குறவங்க, ஹாலிவுட் மூவி, அதாவது பர்டிகுலர் இந்த மாதிரி ஹிஸ்டாரிக் மூவிஸ் பார்க்குறவங்களுக்குலாம் இந்த படம் சுத்தமாகவே பிடிக்காது. ஆனால் வந்து நான் இது வரைக்கும் வந்து ஹிஸ்டாரிக்கல் படங்கள் பார்த்ததே இல்லை. எந்த ஒரு லாங்குவேஜ்லையும் ஹிஸ்டாரிக்கல் மொழியில் லாங்குவேஜில் படமே பார்த்ததில்லை. சொல்ல போச்சுன்னா பாகுபலி, பொன்னியின் செல்வன் கூட நாங்கள் பார்த்ததே இல்லைங்கிறவங்களுக்கு இந்த படம் வேணால் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படம் வந்தால் கண்டிப்பாக வேணால் ஒரு டைம் வேணால் பார்க்கலாம். அப்புறம் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, படம் ஃபுல்லாக வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. கங்குவா கங்குவா கங்குவான்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. ஓவர் பில்டப் சூர்யாக்கு இதில். அவர் பில்டப் அந்தளவுக்கு பில்டப் கொடுக்குற அளவுக்கு அதில் என்ன மக்களுக்கு அந்த மக்களுக்கு பண்ணார், அங்கே என்ன செஞ்சார், என்னன்னு அது ஒரு கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. சொல்ல போச்சுன்னா சிறுத்தை சிவா வந்து நார்மலாக விஸ்வாசம், விவேகம், வீரம் அந்த மாதிரி படங்கள் பண்ணிகிட்டு இருந்தவர் வந்து அந்த மாதிரி படங்களே பண்ணலாம். அவர் கமர்ஷியலாக அந்த மாதிரி படங்கள் பண்ணுறது அவருக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் பொறுத்தளவுக்கு அவர் வந்து ஓவராக ரிஸ்க் எடுத்து இந்த ஹிஸ்டாரிக் சப்ஜெக்டில் வந்து மாட்டிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து பட்ஜெட் வந்து ஒரு 300-350 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்குள்ள இந்த படத்தில் வந்து பேக்ரவுண்டில் ஏதோ ஒர்க் இருந்த மாதிரியோ இல்லை விஷுவலாக ட்ரீட் இருந்த மாதிரியோலாம் வந்து இந்த படத்தில் எதுவுமே இல்லை. சொல்ல போச்சுன்னா ஒரு 50 கோடி 100 கோடி அளவுக்குலாம் கூட இந்த படத்தில் வந்து பட்ஜெட் ஒர்த்தே இல்லை. நார்மலாக வந்து இது வந்து மக்களை வந்து ஒரு ஏமாத்துற மாதிரி ஆயிடுச்சு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், படம் 2000 கோடி வசூலாகும் அப்படின்னு. அந்த அளவுக்குலாம் வந்து 200 கோடி அளவுக்குலாம் வந்து தாண்டுமா அப்படிங்கிறதே வந்து தெரியாத மாதிரி தான் இருக்குது. சூர்யா சாருக்கு வந்து ஒரு சின்ன வேண்டுகோளாக சொல்லிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, கடந்த ஒரு 4-5 வருஷங்களில் ஆஃப்டர் கொரோனா டைமில் இருந்து கூட அவருக்கு ரொம்ப நல்ல கதையம்சம் இருக்கிற மாதிரி படங்கள்லாம் வந்து வந்தது. ஆனால் அதில் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகலையே, சூரிய போட்டு ஜெய்பீம் பார் படங்கள்லாம் தேட்டரில் ரிலீஸ் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலில் தான் இருந்தோம் நம்ம ஓடிடியில் ரிலீஸ் பண்ணதுனால. ஸோ இப்போ அவரோட படங்களை வந்து தேட்டரில் வந்து பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. படம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் மக்கள் வந்து வருவாங்க. அதுபோக வந்து இப்போது சின்ன சின்ன பட்ஜெட்டில் வர படங்களே நல்ல கதையம்சமான படங்கள்லாம் வந்து வந்துட்டுருக்குது. அதுபோக அவர் வந்து இனிமேல் வந்து நல்ல ஒரு கண்டென்ட் இருக்கிற மாதிரி கதைகள் கேட்டு நடித்தாருன்னா அவருக்கு அவரோட கேரியருக்கும் ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். மக்கள் படம் பார்க்குறவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் எதுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.